குருமூர்த்திங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பேக் பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே ஹாஸ்பிட்டலில் பார்த்துருந்தேன். ஊசி மாதிரிலாம் போட்டுட்ருக்கப்போ எனக்கு அது பெருசாக தெரியல. வலி 2 நாளைக்கு இருக்கும், அப்புறம் ஸ்டார்ட் ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறப்போ ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தோம். பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் அதே ப்ராப்ளம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பியில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னப்போ தான் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணி எனக்கு ஸ்டார்ட் பண்ணோம். பார்க்கும்போது ஒரு 3 மந்த்ஸ் உங்களோட சிவியருக்கு வரும் அப்படின்னு சொன்னார். 3 மந்த்ஸ் க்யூராக ஆகணும், 3 மந்த்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடி ஆகும்னு சொன்னார். பயந்துக்க வேண்டியதில்லை, அதனால் கொஞ்சம் நல்லாவே பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தாலும் 2 மந்த்ஸ்லேயே எனக்கு ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் முதல்ல நடக்க முடியாத சூழ்நிலை வந்தப்போ இப்போ வந்து நல்லாவே நடக்கிறேன். இப்போ வந்து எனக்கு உடம்புக்கு நல்லாவே ஆயிடுச்சுங்கிற மாதிரி நானே சொல்லிட்டேன். இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பொருள் வந்து நான் வந்து கார் ஓட்டுற டிரைவிங் வேலை தான். ஆனால் காரை தொட முடியாத சூழ்நிலை இருந்தேன். இப்போ கார் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நல்லாவே கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக தெரியுது. இப்போ கை கால் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கிறனால ஒரு பேட்டி